அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம்னா, பசி என்ற விஷக்காற்றை விரட்டி ஆகாரம் கொடுத்து அணையாமல் ஏற்றுவதே ஜீவகாருண்யம். இல்லைன்னா அதை தீப ஒளின்னு சொல்லலாம். இந்த தீபாவளியை தீப ஒளி அப்படி தான் மருவி வந்தது. எல்லாம் கிருஷ்ண அவதாரம் எடுத்து நரகாசுரனை வதம் செய்து அதன் மூலியமாக ஒளியை ஏற்றி இன்றைக்கு தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தத்துவ கதைகள். மனிதனாக மாறி மனம் பண்படைய செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட தத்துவ நெறிகள் தான் கதைகளாக உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு சூரனையும் கிருஷ்ணர் போயிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு வதம் செய்து அது மூலியமாக ஒளியை கொண்டு வரல. நம் உடலில் ஏற்படக்கூடிய சூரர் அசுரர் என்ற ரெண்டு இது இருக்குது. சூரர்னா நாம் எப்பொழுதும் தாமசமாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சூரர்கள். அசுரர்கள் என்று சொல்லக்கூடியது துன்மார்க்க செயல்களை செய்யக்கூடிய அனைத்து, அது மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் துன்மார்க்கத்தை செய்கிறாங்கன்னா அவங்க அசுரர்களை செய்வாங்க. அதே போல தான் மனிதர்கள், தேவர்கள். மனிதர்கள் என்பவர்கள் சாதாரணமாக இருப்பவர்கள். தேவர்கள் என்பது நம்மளை விட எக்ஸ்ட்ரா நல்ல குணத்தை கொண்டவர்கள். அப்போ மனித வடிவிலையும் தேவர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் அடுத்த நிலைக்கு போவது தான் தேவர்களாக போவது. அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வழி சொல்லியிருப்பாங்க. இந்த பசி என்ற விஷக்காற்றை விரட்டி ஆகாரம் கொடுத்து, அந்த ஆகாரம் கொடுத்த உடனே, இந்த பசி எடுத்த உடலுக்கு ஆகாரம் கொடுத்த உடனே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒளி, அந்த ஒளியை எங்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா, அதாவது சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மூன்று, இடது கண், வலது கண், சுழிமுனை என்று சொல்லக்கூடிய நமக்கு மூன்றாவது நெற்றி பொட்டில் ஏற்படும். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை அந்த நெற்றி பொட்டில் ஏற்படக்கூடிய மலர்ச்சி, முகமலர்ச்சி, அது முகத்தில் அப்படியே தெய்வ கடாட்சமாக தெரியும். ஒரு பசியில் வருந்து கொண்டிருப்பவர்களுக்கு உணவை அளித்து ஆகாரம் கொடுத்து அமைதிப்படுத்தும் பொழுது அந்த உடலில் அந்த விஷக்காற்றால், பசி என்ற விஷக்காற்று உடம்பு நிரம்பி இருக்கும்ல, அதை அந்த பசி அப்படின்னா ஒரு புலி, அந்த புலியை நம்ம விரட்டி அந்த உடம்புக்கு ஆகாரம் கொடுத்து அன்னத்தை படைத்து அது மூலியமாக சந்தோஷத்தை பெறுவது, ஒளியை பெறுவது. அது பேர் தான் தீப ஒளி. அந்த ஒளி நாம் எப்பப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை, கலியுகத்தில் 3 வேளை கட்டாயம் ஆயிடுச்சு. உடம்புக்கு ஆகாரத்தை கொடுக்கறது 3 வேளை. இப்போ இந்த உடம்புக்கு அனுதினமும் ஆகாரத்தை கொடுத்து ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தீப ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தீப ஒளியை அதுக்குன்னு ஒரு நாள் குறிக்கிறார் இறைவன். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த தீபாவளி. அவங்க என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. சூரனை அழித்து வதம் செய்து ஒரு கதையை, அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நம்ம மனிதனோடு தொடர்பு பெற்றது தான். ஆனால் உண்மையான தத்துவம் என்னன்னா, உடம்பில் ஏற்படக்கூடிய பசி என்னும் விஷக்காற்றை விரட்டி உடம்பில் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை தான் தீபா ஒளி. அதை யார் ஒன்றாலும் நீங்கள் ஏற்றுக்கணாலும் அதுதான், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான். நீங்கள் லட்சக்கணக்கான கோடி வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எந்த சூரனும் கிடையாது, எந்த கிருஷ்ணரும் கிடையாது, பிறப்பு எடுக்கலை. அதில் போயிட்டு எந்த சண்டை சச்சரவு போட்டுலாம் மீட்டுலாம் எடுத்துக்கிட்டு வரல.
அப்போ வள்ளல் பெருமான் சொல்கின்றார், ஒருவருக்கு பசிப்பிணியை விரட்டுவதே தீப ஒளி. அப்போ வந்து அணுதினமும் நம்மளுடைய வீட்டில் குடும்பத்தில் நம்மளுடைய தாயாக, தங்கையாக, உடன் பிறந்த சகோதரியாக, மாமியாக, மாமனாக, ஏதோ ஒரு உறவு பசியை ஆற்றுவதற்கு நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து நமக்கு இறைவனுக்கு சமம். நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றுறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்க மாட்டோம். அதே அடுத்தவங்களுக்கு நாம் ஆற்றும்போது நம்மளை கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடுவார்கள். அப்படி கும்பிடக்கூடிய அந்த உடம்புல ஒளியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை தான் அது தீபாவளி, தீப ஒளி. உடம்புல வந்து ஒளி ஏற்படும். அந்த ஒளியை நீங்கள் நாளொரு மேனியாக, அதனால தான் வந்து வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க தாயார். ஒரு வீட்டில் குடும்பஸ்திரின்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய பெற்றெடுத்த தாயார்கள் மேக்சிமம் அந்த காலத்தில். இப்போ தான் எல்லாருமே சரிசமமாக வேலைக்கு போகிறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுதினமும் உணவை தயாரித்து அந்த உடம்பிலே அதை செலுத்தி அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த தாயார் பெறும்பொழுது அந்த தாய் போய் எந்த தெய்வத்தையும் வணங்கணும்னு அவசியமே தேவையில்லை. கோயிலுக்கு போவதில்லை, சேஸ்திரத்துக்கு போவதில்லை, நீராட தேவையில்லை, பஞ்சாசர மந்திரங்கள் ஓத தேவையில்லை, மந்திரங்கள் ஜபங்கள் ஜபிக்க தேவையில்லை அந்த அம்மையார். அதுக்கு உதாரணம் உங்களுடைய 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பாட்டிமார்களை கேட்டால் தெரியும். எங்களுடைய பாட்டிகள்லாம் வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க. என்னுடைய தாயாருக்கு தாயார் கோயிலெலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. அணுதினமும் காலையில் எழுந்து அவங்களுடைய வேலையே வந்து உணவு தயாரித்து எல்லாருக்கும் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலையே. அரிசியை குத்தி எடுத்து அதை எடுத்து சமைக்கிறது, அந்த தானிய வகைகளை மிளகாயெல்லாம் எடுத்து அரைச்சி குழம்பு வச்சு சமையல் செய்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலையே. 3 வேலையும் இருக்கிற 20-30 பேருக்கும். அவங்கள கேட்டு நான் அறிந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவங்களுடைய கடைசி பயணங்கள்லாம் வந்து அதி அற்புதமாக சென்றடைஞ்சது. எந்த ஒரு துர்ச்செயலும் அவங்களுக்கு நடக்காது, எந்த ஒரு விபத்தும் நடக்காது, எந்த ஒரு தீமையான சொல்லும் அவர்களுடைய காதில் வாங்காது. அவங்களும் அதை மாதிரி சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. இது வந்து நடந்த உண்மையான கதைகள். இது எப்படின்னா, இந்த விஷயங்கள் உணவு ஒரு மனிதனுக்கு பசினா அது வந்து ஒரு விதமான விஷக்காற்று. இந்த அண்டம் இந்த பிண்டம் ரெண்டும் ஈக்குவலானதுன்னு இறைவன் சொல்லுவார். அண்டத்தை விட பிண்டம் விசாலமானதுன்னு சொல்லுவார். அண்டமே எவ்வளோ பெருசு, அதை விட விசாலமானதான் பிண்டம். அதனால தான் ஒரு நோய் கிடையாது, பல நோய்கள் வருது. அதெல்லாம் விரட்டி ஒரே ஒரு மனம் என்று கயிற்றினால் கட்டி அதை அடக்கணும்னா நம்மளுடைய உடம்பு வந்து பொன்னிறமாக மாறும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பசியை இந்த காலத்தில் எப்படி உணவை எடுத்துக்கொள்கிறார்கள்ன்றத இந்த இடத்த கட்டாயத்துக்கு நம்ம வரணும். இந்த மாமிசம் என்ற ஒரு விஷம், மாமிசம் என்றாலே அதுக்கு வந்து விஷம்னு இறைவன் சொல்கிறார். எப்படின்னா, உங்களுடைய உடம்பு சில வயது பருவம் வரைக்கும் வந்து சைவ உணவு தான், பாலோ இல்லை தானியமோ அரிசி பருப்போ சேர்த்து தான் உணவை தயாரித்து தாய்மார்கள் ஊட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அது மூலிமா என்ன உருவாகுது? உடம்பு உருவாகுது. அந்த உடம்பு ஏற்கனவே ஒரு உயிர் உருவாகி, ஒரு விலங்கினம் உருவாகி, அதில் உருவான அந்த ஊன் மாமிசம். ஏன்னா அதுவும் வந்து சில தாவர வகைகளை உண்டு தான் அந்த மாமிசத்தை உருவாக்குது. அந்த மாமிசத்தை இந்த மனிதன் எடுக்கும்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றான். ஏன் சொல்லுங்க? நேரடியாக அது வந்து செரித்து என்ன பண்ணால் நேரடியாக உடம்புல ஏற்றுக்கும். அந்த மாமிசத்தை கொன்று புசிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னா, அந்த அந்த உயிரை கொல்லும்போது அந்த உயிர் படும் வேதனை இருக்குல்ல, அந்த வேதனை ஒரு க்ஷண நேரத்தில் அது வந்து என்னென்னமோலாம் நினைக்குமா. அந்த நினைக்கக்கூடிய எண்ண அலைகளும் அந்த உடம்புல ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அது இயற்கையாக இறப்பு ஏற்படலை அந்த உயிரினங்களுக்கு. அதை கொல்லும்பொழுது அது அதில் ஏற்படக்கூடிய விஷம், அதுதான் மனிதன் வந்து உண்டு அது மூலியமாக உருவாகக்கூடிய சத்திலிருந்து ஏற்படக்கூடிய இந்த உடலில் ஏற்படக்கூடிய எண்ண அலைகள் எப்படி இருக்கும். அதனால தான் நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கருத்தில் படாது.
அதாவது இறைவனுடைய அறிவு விளக்கம் வந்து விளங்காது. இந்த மாமிசத்தை உண்பவர்களுக்கு அறிவு விளக்கம் ஒருபோதும் விளங்காதுன்றத சத்தியம் செய்து சொல்கின்றார் இறைவன். அது எப்படின்னா, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது அந்த ஒரு உயிரினம் வந்து தன்னை தானே தன்னுடைய இனவிருத்திக்கு வந்து சேர்ந்து இனவிருத்தி பண்ணும். ஆனால் இந்த தாவர வகைகள் வந்து தன்னை தானே சேர்ந்து இனவிருத்திகள் பண்ணாது. அது ஒரு தாவரம் வளர்ந்து இன்னொரு தாவரத்தோடு கரு உண்டு அது அதனுடைய விதையை கொடுப்பதற்கோ அதனுடைய வளர்ச்சியை கொடுப்பதற்கோ ஒரு ஒரு பூச்சியோ ஒரு மனிதனோ ஏதோ ஒரு உயிரினம் வந்து அந்த தாவர வகைக்கு தேவை. அப்போ தன்னுடைய இனவிருத்தியை தானே செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் தாவர வகைகள். அந்த மாதிரி உயிரினங்களை உண்ணக்கூடிய தன்மையில் தான் இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கின்றார். ஏன்னா நம்மளுடைய உடம்பு அதான் பிண்டம் வந்து விசாலமானது. அந்த உணவை அந்த தாவர வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு அதை மூலியமாக சேரக்கூடிய அந்த ஊன் அந்த மாமிசம் தாவர வகைகளை உண்டு ஏற்படக்கூடிய இந்த மாமிசமானது அது பொறுமையாக கிராஜுவலாக மெதுவாக எடை கூடும். ஏற்கனவே தயாரித்து வைத்து கொண்டிருக்கிற அந்த விலங்கினத்தினுடைய மாமிசத்தை உண்ணுவதனால் இந்த மனிதனுக்கு நல்ல குணமும் நல்ல செயல்களும் நல்ல ஒரு எண்ணமும் ஏற்படாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த தாவர வகைகளை வந்து நாம் புசிப்பதனால் அந்த தாவர வகைகளுக்கு அதுங்களுக்கு வந்து எண்ண அலைகள் கிடையாது. ஏன்னா அதனுடைய இனவிருத்திக்கு இன்னொரு உயிரினத்தை தேடும். ஒரு மாமரம் இருக்குது, ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய சதைகளை வந்துலாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என்னென்னா, அந்த விதையை எடுத்து போய் ஒரு மண்ணில் எங்கேயாவது போடுவோம். அது மூலிமா அந்த மரம் முளைஞ்சி அது தன்னுடைய மண்ணை பிடித்து கொண்டு அது இனவிருத்தி செய்து முளைந்து அது மரமாக மாறும். அதே போல தான் நெல்லிலிருந்து பருப்பிலிருந்து எல்லா வகை உயிரின தாவரங்களும் அது அந்த வகையை சேர்ந்தது தான். ஏதோ ஒரு ஒரு இனத்தை சார்ந்து தான் அது வந்து தன்னுடைய இனவிருத்திக்கு பயன்படுத்திக்கும். ஒன்று மரம் பழங்கள் எல்லாமே வந்து மனிதனை சார்ந்து இருக்கும். அதே பூ வகைகள் காய் வகைகள்லாம் வந்து பூச்சிகள் ஒன்றோடு ஒன்று அந்த மகரந்தத்தில் அமர்ந்து மற்றொரு மகரந்தத்தில் சேரும்போது அது காய்களாக மாறும். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இனத்துக்கு அது உதவி செஞ்சாதான் அதனுடைய இனவிருத்தி உண்டு. ஏன்னாக்கா அதுங்களுக்கு எண்ண அலைகள் கிடையாது. அதுபோல தான் அதனால தான் தாவர வகைகளை உண்ணும் பட்சத்தில் அதுங்களுக்கு நீண்ட நெடிய காலங்கள் எடுத்துக்கும். அது மூலியமாக ஏற்படக்கூடிய உணவு மூலியமாக ஏற்படக்கூடிய தாவர உண்ணிகள் நமக்கு உருவாவதற்கு. இதே நேரடியாக வந்து உண்ணக்கூடிய மாமிசத்தில் வந்து நேரடியாக ஏற்படுதுன்னு வச்சுக்கேன், அது ஏற்கனவே தயாரித்து மாமிசமாகவே மாறி இருக்கு. அந்த மாமிசத்தை உண்ணுவதனால் மனிதனுக்கு நல்ல எண்ண அலைகள் ஏற்படுவதில்லை. அதில் அந்த மாமிசம் எப்படி கொல்லும் பொழுது அதனுடைய உயிரினங்கள் துடித்து இறந்து அதனுடைய எண்ண அலைகள் பூரா அந்த மனிதனுக்கு ஏற்படும். அதனால தான் மனிதனுக்கு ஏன் கருணையற்று காணப்படுகிறான் இந்த காலத்தில் கலியுகத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தாய் வயிற்றில் பிள்ளை பிறந்து ஒரே மார்பில் பால் குடித்து அண்ணன் ஒரு மாதிரி இருப்பான், தம்பி ஒரு மாதிரி இருப்பான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து அவரவருடைய பிராப்தம் அது வேற. இருந்தாலும் அந்த தன்மை அண்ணனுக்கு தம்பி உதவி செய்வதில்லை, தம்பிக்கு அண்ணன் உதவி செய்வதில்லை. ஒரு வீட்டில் வந்து தன்னுடைய தங்கையோ அக்காவோ ஒரு இடத்த கட்டி கொடுத்த பிறகு அது போய் படும் துன்பத்தை வந்து தம்பியோ அண்ணனோ கண்டுகொள்வதில்லை. அவன் ஏன்னாக்கா கண்டுகொண்டுரா நமக்கு தேவையான பணம் போயிடும், செலவு போயிடும். அந்த மாதிரி எண்ண அலைகள்லாம் ஏன் உருவாகுது? இல்லை தன்னை தேடி வருபவர்களுக்கு உதவிகள் வந்து செய்யக்கூடிய எண்ண அலைகள் உருவாகாத போவதற்கு காரணம் என்ன? எப்படியும் தெரியும், உயிர் போனால் வந்து கூடவே இந்த கோடி ரூபாயை எடுத்து போக முடியாது, இந்த வீட்டை எடுத்து போக முடியாது, இந்த செல்வத்தை எடுத்து போக முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை எடுத்து போக முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருந்தும் ஏன் இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அப்படின்னா, அந்த மாதிரி எண்ண அலைகளையோ அந்த மாதிரி குணங்களையோ அது பெற முடியாத சூழ்நிலையாக அந்த உடல் மாறி போகுது. இதே அந்த
தாவரங்கள்லாம் வந்து அதுங்களுக்கு எண்ணமே கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது, கெட்ட எண்ணமும் கிடையாது. அது வந்து நிகரற்று காணப்படும். அது ஏதோ ஒரு உதவியே சார்ந்து தான், நாமளும் ஒட்டுண்ணி பரம்பரை தான் மனிதனும் இருந்தாலும் அது வந்து கீழ்ப்படியான நிலையில் அது வந்து நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது விளைஞ்சு நிற்கும். அதே போல தான் அதனுடைய உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அந்த மாதிரி எண்ண அலைகள் வந்து தானாக இயற்கையாகவே அது அமையும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை. ஒரு உயிரை கொல்லும்பொழுது அது துடிச்சு இறக்கக்கூடியதை பார்த்து அதை உண்டு மகிழ்ந்து அது மூலியமாக ஒரு மனிதன் என்ன வகையான செயல்களை செஞ்சு அவன் இறைவனை அடைந்திட முடியும், என்ன வகையான செயல்களை செய்துவிட முடியும். முதல்ல நல்லதை செய்ய முடியுமா, நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒருபோதும் கிடையாதுன்றத வந்து அதனால்தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் கூட போட்டிருக்கேன். மாமிசம் ஏன் உண்ணக்கூடாது, சைவம் ஏன் மனிதனை தழுவி விளங்கி இருக்கின்றது, இறைவன் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் இதில் வந்து இந்த தீப ஒளி அப்படின்றது எதற்காகனா, ஒரு பசி இன்றைக்கி விரட்டிட்டோம், நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கும் வரும் பசி. அதனால தான் இறைவன் வந்து இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக பசி ஆற்றும்போது கடுமையான வீரனாக இருந்தாலும் சரி, பலசாலியாக இருந்தாலும் சரி, பசின்னு வந்துட்டான்னு வச்சுக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது. கடுமையான காம ரூபையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் சரி, பசி வந்துட்டால் அவனால் அதை செய்ய முடியாது. கடுமையான உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, திறமைசாலி, நான் பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய கணக்கில் புலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி தான், பசின்னு வந்துட்டால் அந்த கணக்கில் இருக்கக்கூடிய அந்த திறமைகள் வந்து அற்று காணப்படுவார்கள். அப்போ அந்த பசி என்னும் விஷக்காற்றை விரட்டணும். அந்த விரட்டி அமுதம் என்னும் அன்னத்தை படைத்து தீபம் என்னும் ஒளியை, அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது ஞானம் படைத்தவர்களும் ஞானிகளும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் மிக பெருமான்களுக்கும் அதுவே அனுதினமும் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிற மகான்களுக்கு அப்படியே அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய ஒளி அருமையாக தெரியும். அந்த அன்னத்தை அனுதினமும் பசியாற்றி கொண்டிருக்கிற அந்த தேகிகளுக்கு, அந்த இறைவனை இன்றைக்கும் நிறைய பேருக்கு பசியை ஆற்றி கொண்டிருக்கிற அந்த மகான்களுக்கு மிக எளிமையாக தெரியும் அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒளி. அது வந்து சாதாரண மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அதாவது கொன்றால் பாவம் தின்றால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன முழுமையான அர்த்தம் அப்படின்னா, கொல்வதே பாவம், ஒரு உயிரை கொல்வதே மிக 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 கொடிய பாவம். தின்றால் போகும் சொல்கிறாங்களே, அது என்னென்னா தின்னுட்டான்னு வச்சுக்கோங்க, கொல்றதே பாவம், கொல்றான ஒரு உயிர் அதுவே பாவம், அதையும் தின்னுட்டான்னு வச்சுங்களேன், அது அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இருக்கக்கூடிய புண்ணியமும் போயிடும். அதைத்தான் வந்து அற்புதமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எதையுமே ரகசியமாக ரத்தின சுருக்கமாக அற்புதமாக 2 வரியில் நம்ம 7 பதத்தில் வந்து இறைவன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதுபோல் ஒரு பதத்தை வந்து சுருக்கி தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பேசுவார்கள். கொன்றால் பாவம் தின்றால் போகும். தின்றால் என்ன போகும் அப்படின்னா, அவனுடைய கொஞ்ச நெஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற அந்த உடம்புல இருக்கக்கூடிய புண்ணியமும் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் நன்குடையும் அதுவும் வந்து சுத்தமாக போயிடும் அப்படின்றது தான் வந்து கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ற அந்த உண்மையான அர்த்தம் இதுதான். இப்போ புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சார். அது எப்படி அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரண்மனையில் ஒரு புத்திரர், அரண்மனைக்கு ராஜாவுக்கு பிள்ளையாக பிறகுறாரு. எந்த ஒரு தீய செயல்களும் தீய எண்ணங்களும் தீய சொற்களும் எந்த ஒரு கடுமையான இதுவும் வந்து அவர் கண்ணால் பார்த்ததே கிடையாது. அவர் வளர்ந்து ஒரு பருவத்தை அடைந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது எளியவர்கள் படும் கஷ்டத்தை வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ மனிதனாக பிறந்தால் இந்த கஷ்டம்லாம் இருக்குதான் தெரிந்த உடனே தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை, ராஜபோக வாழ்க்கையை தூக்கி எறிகிறார். எனக்கும் இந்த நிலைமை தான் வரப்போகுதா, நானும் ஒரு காலத்தில் இறந்து இப்படி தான் தூக்கி போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தூக்கி எறிகிறார். அப்போ அது வரைக்குமே அவர் எதையுமே கண்டுணராத அவருடைய கண் பார்வையில் ஏற்படக்கூடியதை அவருக்கு கண்ணில் பட்ட உடனே பார்த்துங்க, இது வரைக்குமே அவர் எதையுமே பார்த்தது கிடையாது ஒரு மனிதன் படும் கஷ்டத்தை. அப்போ பார்த்த உடனே அப்போ எவ்வளவு வருத்தம் அடைகிறார் பாருங்க. அந்த வருத்தம் அடையக்கூடிய அந்த மனம், அந்த அதுதான் சொல்கிற இறைவன், யார் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க படும் துயரை கண்டு
அது பரிதாபப்படுகிறார்களோ அவர்கள் தான் இறைவனுக்கு சமம். இன்னைக்கு சைவம் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிட்றோம் எல்லார் மனதிலையும் வந்து ஏற்படுது. சைவம் சாப்பிட்றவனுக்கு கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும், அது ஏற்படக்கூடிய தீர்வுகள் அவனுக்கு கிடைக்கும். அசைவம் சாப்பிட்றவனுக்கு கண்டிப்பாக ஏற்படும், அது விளங்க செய்யாது, நிலை பெற செய்யாது, நெடுமையாக ஒரு நல்லதை செய்யறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றாது. மறுபடியும் ஆழ்கடலில் எதுமை துன்பக்கடலில் தான் வழுத்துமை கண்டி அது வந்து இன்பக்கடலையோ ஆனந்த கடலையோ மனிதன் ஏன் பிறந்தான் என்ற ஒரு அறியாமையோ இறைவனுடைய விளக்கத்தையோ கண்டிப்பாக தெரிவதில்லை. நீங்கள் சைவம் சாப்பிட்றவனுடைய இறப்பு ஒரு 70 வயசு 80 வயசு 60 வயசு கடந்து இறக்குறவங்களுடைய பார்த்துங்களேன், மழை ஜலம் எதையுமே அவங்களுடைய 9 துவாரங்களிலிருந்து ஒரு துளி கூட வெளியே வராது. இந்த சைவத்தை சாப்பிட்டு அது மூலியமாக மரண படுக்கையில் இருந்து கொண்டு மரணத்தை தழுவும் பொழுது மலமோ ஜலமோ எதுவுமே அவங்களுடைய மரணத்தையே அவங்களுடைய உடலோ எந்த ஒரு விதத்திலையும் வருத்தம் அடையாது. அவர்களுடைய மரணம் வந்து அதனால்தான் வந்து நிறைய இடத்துங்களில் வந்து சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் வந்து அவர்கள் வந்து எப்படி என்னை வந்து இறைவன் கொண்டு போவார் அப்படின்னா, வானவர்கள் தேவர்கள் வந்து வழி எடுப்ப இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். யானை வருதான், குதிரை வருதான், தேவர்கள் வராங்க, இந்திரர்கள் வராங்களாம், விஷ்ணு வராராம், எல்லாருமே வந்து வழியில் வந்து 2 பக்கத்தில் நிற்கிறாங்க நான் போகும்பொழுது அப்படின்னு அவர் வந்து யார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். இது எங்கே அடுக்கிற கதையா? இது யானையெல்லாம் எங்கே வந்து அப்படியே ஆகாயத்தில் நிற்கிதா? அது கிடையாது. அவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான சித்திகளை நமக்கு தெரியாத ஞானங்களை அப்படியே பொக்கிஷ மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. அதுவே துன்மர்கிகள் சாகும் பொழுது மிரண்டு பயந்து ஜலம் போய்கிட்டு மலம் போய்கிட்டு அதெல்லாம் போய்கிட்டு உடல் பிரியும். ஆனால் இவர்கள்லாம் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் இறைவனை அனைதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சைவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை தழுவுபவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, யோகிகள் சித்தர்களாக அறிவு விளக்கம் கொண்டவர்களாக ஞானம் உடையவர்களாகலாம் வந்து உயிர் போகும்போது அந்த எப்படி கரு உருவாகும் போது எப்படி ஒரு ஆனந்தத்தில் உருவாச்சோ சிருஷ்டி உருவாகும் போது, சிருஷ்டினா கரு உருவாகிறது, அதே மாதிரி பிரளயம் ஆகும்போது அதாவது இவருடைய உடலிலிருந்து ஆன்மா பிரியும் பொழுது அதி அற்புதமாக தேவர்களும் மூவர்களும் இந்திரர்களும் அந்த விஷ்ணுவும் ருத்திரனும் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆத்மாவை வந்து கொண்டு போய் மறுபடியும் ஒரு உடலை தேர்ந்தெடுத்து விடுற வரைக்கும் அவங்க கூடவே அவங்க கூட வச்சுப்பாங்களாம். அதை தான் வந்து வான் வந்த தேவர்களும் மால் அயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில். அது அந்த தலையாண்ட, ஏன்னா இந்த பிண்டம் கழுத்துங்கே இருக்கிறது பிண்டம், தலைக்கு மேலே இருக்கிறது தான் அண்டம், அண்டத்தில் தான் வந்து உயிர் இருக்கு. அதை சொல்கிறாரு பாருங்க அற்புதமாக. வான் வந்த தேவர்களும் மால் அயனும் மற்றவர்னா வந்து மற்ற தெய்வங்களும் மற்ற ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் நல்ல ஒரு உள்ளம் படைத்து ஏற்கனவே ஆன்மாவாக ஆத்ம ரூபமாக இறைவன் திருவடியில் அடைந்தவர்களும் வந்து இந்த ஆத்மா பெரியத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வள்ளியோடு எம்பெருமான் நடனமாடிக்கொண்டு வந்து அழைத்து கொண்டு போவார். இந்த சைவ பிரியர்களாக இறைவனை நாடுபவர்களாக அனைவருக்கும் அந்த பசிப்பிணியை விரட்டிய அன்னம் படைத்து அந்த ஒளியை ஏற்றிய அந்த வாழுங்காலத்தில். அதனால தான் வலியோர்கள்னால் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வந்தர்கள், நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை வைத்து மற்றவர்களுக்கு பசியை போக்குவது. அந்த காலத்தில் மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தான். யார் அப்படி இருந்தானா வருபவர்களுக்கு அன்னத்தை கொடுப்பவர்கள் தான் மிக பெரும் கொடையாளின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் செல்வம் கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து இருப்பில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் செல்வம்னா என்னென்னா ஒரு வருடத்துக்கு 2 வருடத்துக்கு வந்து உணவை தயாரித்துனா சமைச்சில்லை, அதுக்குண்டான மூலப்பொருட்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள். வருபவருக்கு இல்லை என்று சொல்லாத அன்னம் பாலித்து அந்த உடலுக்கு பசியை விரட்டி அந்த முகத்தில் வந்து அந்த சிரிப்பை பார்த்தா தான் அவங்களுக்கு அன்றைய தினம் வந்து தூக்கம் வருமா. அந்த கொடையாளிகளுக்கு ஆதி காலத்தில் வாழ்ந்த நம்மளுடைய பாட்டனார்கள் முன்னோர்கள்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து
பொழுது போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வாட்டமாக உட்காந்துருப்பாங்க. நான் சின்ன வயசில் நான் வந்து அப்படியே போயிட்டு இந்த மடியில் உட்காந்துக்கிட்டு கேட்பேன், ஏம்மா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குற அப்படின்னு. பொழுது போயிடுச்சுப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போய் வாங்கின்னு வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காலம்லாம் உண்டு. அதெல்லாம் காதில் கேள்விப்பட்டு வளர்ந்த நான் இன்னைக்கு இரவு என்ன சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாத இருக்கிறோம். அன்னைக்கு என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது, எப்படி யார்கிட்ட வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுன்னு என்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளில் இன்னைக்கு நாம் வந்து இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து படி அளந்திருக்கிறாரு. ஏதோ பிச்சை போட்டிருக்காரு. அந்த பிச்சையை வைத்து நமக்கு தேடி இன்றைக்கி நகர்ப்புறங்களில் யாரும் வந்து வீட்டுக்கு ஏடி வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து இந்த பட்டினத்தில் வாழ்ந்தால் நமக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே தன்னுடைய பிறந்த ஊருக்கே போயிடுறாரு. ஏன் அப்படின்னா பட்டினத்தில் வந்து அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான். அவர்களுக்கு வந்து தொல்லைகள் வந்து அதிகமாயிடுச்சு. ஆனால் அதை தான் வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு 3 ஆண்டுகள் வந்து அன்னப்படையல் வைத்து அனுதினமும் தன்னை தேடிபவர்களுக்கும் நாடி வருபவர்களுக்கும் அந்த பசியை விரட்டி அந்த தீப ஒளியை ஏற்றி அதன் மூலியமாக கிடைத்த ஒளி தான் அவருடைய மெய்ஞான ஒளி. அவருக்கு வந்து ஒளி உடம்பாக மாறிச்சு. அது வரைக்குமே வந்து சாதாரண மனிதனாக நம்மோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இறைவன் பலாயிரம் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் பெற முடியாத அந்த மெய் உடம்பை அந்த ஒளி உடம்பாக மாற்றி கொண்டதற்கு காரணம் அந்த 3 ஆண்டுகள் கடுமையாக அவர் கையாலேயே பரிமாறுகிறார். அவர் அந்த சாலையை விட்டு எங்கேயுமே போக மாட்டாராம். அங்கே வந்து கூட்டங்கள் அதிகமாகி தொல்லைகள் அதிகமான பிறகு, அதாவது அன்பு தொல்லைகள், அதன் பேர் வந்து ஒரு இதுவானது. ஒரு குழந்தை இருக்கும்போது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், 2 குழந்தை இருக்கும்போது 3 குழந்தை, 5, 6 குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும், ஒன்று ஒரு மாதிரி நமக்கு வந்து டைரெக்ஷனில் மோதுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தையாக நாம் என்ன பண்ணுவோம், அதுங்களுக்கு வழிகாட்டி தனியாக மாற்றி விடுவோம். இல்லை ஆதி காலத்தில் அது மாதிரி தான் இறைவன் வந்து அளவாக இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருந்து எல்லா வேலையும் செய்து கொண்டு இருந்தார். அளவுக்கு அதிகமான பிறகு என்ன பண்ணுறாரு, தனியாக போயிட்டார் அவர். அதுதான் சொல்லுவாங்க அந்த தர்மசாலையிலிருந்து. இந்த மாதிரி இறைவன் தன்னுடைய ஒரு மனிதனுடைய பசி பிணியை போக்குவது தான் ஒளியை ஏற்றுவதுன்னு சொல்லுவார். இந்த மெய் உடம்பில் அந்த நரகாசோரன் என்ற பசியை போக்குவது தான் வந்து ஒளி உடம்பை ஏற்றுவது. மற்ற வகையில் ஏற்படக்கூடிய இடைசறுகளில் இன்னும் காலம் மாறி தீபாவளியை வந்து வேறு விதத்தில் வந்து கொண்டாடக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும். அதை தான் வந்து இறைவன் வந்து அற்புதமாக சொல்லுவார். போற்றி உரைக்கின்றேன் பொய்யென்று இகழாதீர், நாற்றசைக்கண் வாழும் நமரங்கால். நாற்றசைக்கன்னா 4 திசையிலும் வாழக்கூடிய நமரங்கள்லாம் மக்கள்களே, நான் வந்து போற்றி துதித்து இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இகழாதீங்க. இதுதான் உண்மையானது, இதுதான் வந்து அற்புதமானது. எல்லாமே வந்து இடைசர்களில் வந்து இதுதான் உணவு, இதுதான் சரி, இதுதான் இதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் புகுத்திட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஆற்றல் அருள் அப்பன் வருகின்ற தருணம் அருளோடு ஆடுவதற்கு, நடனம் ஆடுவதற்கு இப்புவியில் இத்தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், பல ஆண்டுகள் வந்து ஏற்பட்டு ஒரு உலகத்தோடு இன்னொரு உலகம் சண்டையிட்டு அது மூலியமாக பல கோடி மக்கள் மாண்டு போய் கடைசியில் எதில் வந்து நிற்பாங்க அப்படின்னா, சைவம் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அது மூலியமாக தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்ற தன்மையை கண்டிப்பாக உருவாகுவார்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த இறைவன் வந்து அற்புதமாக மனிதனுடைய உடல் வந்து அதுக்கு தான் அளவோடு எண்ணங்கள், ஆசைகள், காமங்கள், வெகு பேராசைகள் உருவாகாத இருக்கிறதுக்கு தான் இந்த சைவ உணவை சாப்பிட்ணும் அப்படின்றது. இந்த சைவ உணவு சாப்பிட்றவங்களாம் அப்போ வந்து பேராசை இல்லையா, சண்டை இல்லையா, போடலையா அப்போலாம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது என்ன வந்து எதிர்வினை ஆற்றுவது. இவங்கக்கிட்ட வந்து இந்த அசுரங்கிட்ட வந்து தேவர்கள் வந்து இது பண்ணுற மாதிரி அப்போது இந்த பசி என்ற விஷக்காற்றை விரட்டி அன்னம் என்று ஒரு அன்னத்தை படைத்து இறைவனுடைய தீப ஒளியை உடம்பில் ஏற்றி அதன் மூலியமாக உருவாகக்கூடிய மகிழ்ச்சி, அதன் மூலியமாக உருவாகக்கூடிய ஒளியை
ஒருத்தவங்க வந்து அன்னத்தை படைச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்னத்தை ஒருத்தவங்களுக்கு வந்து போடும்பொழுது அவர்களை உண்டு மகிழ்ந்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியானது நேரடியாக இறைவனை அடையக்கூடிய ஒளி, இறைவனை அடையக்கூடிய காலமாக. அதனால தான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அன்னப்படையல் போடுங்க, அன்னதானம் செய்யுங்க, பசி என்று வருபவர்களுக்கு வந்து நீங்கள் உதவுங்க அப்படின்னு. பசி என்று வருவோருக்கு உதவுறவங்களை வந்து ஒரு ஒரு விதமான பர்சன்டேஜ்னா, மீதி அனைத்தும் அந்த உணவை விட்டுட்டு மீதி அனைத்து விதமான தேவைகளும் வந்து ஒரு விதத்தில் வைக்கலாம். அதுக்கு கூட அது ஈடு இணையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லுவார். மற்ற எல்லாம் வந்து இப்போ விஷயங்கள்லாம் வந்து போக்குறத விட பசி போக்குவது வந்து மிக 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 இன்றியமையாத ஒன்று. அது மூலியமாக ஏற்படக்கூடிய ஒளி தான் வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீப ஒளி. அந்த ஒளியை ஏற்றி அனுதினமும் மகிழ்ச்சியை கண்டு அதன் மூலியமாக நல்ல செயல்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுமாறு இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருப்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.